ஓகே. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கு இல்லையா? என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குங்களா? எஸ் மேம். ஓகே. ஸோ குவாரா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ மேம், நோ ஐடியா. குவாரா அப்படின்றது என்னன்னா, ஸோ இதுலயும் வந்து பீப்பிள் வந்து நெறைய வந்து என்கேஜ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிசினஸ் ரிலேட்டடாவோ, இல்ல வந்து பெர்சனலாவோ நெறைய டாபிக்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குவாரா அப்படின்றது வந்து ஒரு பேசிக் டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ அ எனிதிங் எந்த நீச்சா இருந்தாலுமே, அவங்க வந்து அவங்களுக்கு தெரியிற மாரி ஏதாவது ஒரு அதாவது அவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினுக்கு வந்து வேற மத்தவங்க வந்து ப்ரமோட் ஆன்சர்ஸ் குடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி டிஸ்கஷனுக்காக தான் ஆரம்பிச்சது குவாரா அப்படின்ற ஃபோரம். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து பீப்பிள் வந்து நல்லா என்கேஜ் ஆக ஆரம்பிச்சாங்க. ஸோ நெறைய டிஸ்கஷன்ஸ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டா பிய ஒரு பிசினஸ பத்தி அந்த பிராண்ட் வந்து இப்டி அ எப்படி இருக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, அதுக்கு ஆன்சர் பண்றது. ஸோ அப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பிசினஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த குவாரா அப்படின்ற ஃபோரம் வந்து இப்ப வந்து நல்லாவே வந்து பிசினஸ் ப்ரமோஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க பீப்பிள். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணி ஒரு போஸ்ட் மாதிரி, அதாவது ஒரு ப்ளாக் மாதிரி நம்ம ஏதாவது வந்து இதுல ரைட் பண்ணி நம்ம பண்ணலாம். இல்ல வந்து ஆன்சர் பண்ணலாம். பீப்பிள் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க இதுல. ஓகேங்களா? வாட் ஆர் த ரிசல்ட்ஸ் ஆஃப் சிஆர்எம் இம்ப்ளிமென்டேஷன் அப்படின்னு கொஸ்டின்ஸ் நெறைய கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சிஆர்எம் அப்படின்னு இல்ல, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாவோ, இல்ல லைஃப் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாவோ நெறைய என்னென்ன நீஷ்ல கேட்டிருக்காங்க அப்படின்றத முதற்கொண்டு குடுத்துருப்பாங்க. ஆஸ்க்ட் இன் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. எவ்ரிபடி டாக்ஸ் அபௌட் கான்ஷியஸ்னஸ். பட் ஒன்லி a few டாக்ஸ் அபௌட் அன்கான்ஷியஸ்னஸ். ஒய் அப்படின்னு. ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்பேஸஸ் வந்து கிரியேட் பண்ணி, அதுல வந்து அவங்க வந்து அ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட். அதுல வந்து சேல்ஸ் அண்ட் மேனேஜ்மென்ட் பத்தி அ ஆ ஏதாவது ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு டவுட் வருது அப்படின்னு சொல்லும்போது, அ ஏதாவது ஒரு கொஸ்டின் டைப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவ் டு கெட் மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நெறைய அ ஆல்ரெடி போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். பிளஸ் யாராவது ப்ளாக் மாரி எழுதியிருந்தாங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க டாப்ல வந்து குவாரா அப்படின்றது வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலுமே கூகுள்ல, அதுல குவாரா வந்து கண்டிப்பா வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த பிளாட்ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ கொஸ்டின் பேஸ்டா நீங்க ஏதாச்சும் கேட்கிறீங்க அப்படின்னா, அந்த டிஸ்கஷனுக்கு வந்து அது போகும். அதுல வந்து நெறைய பேர் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 43 ரிலேட்டட் இந்த இந்த கொஸ்டின் ரிலேட்டடா 43 ஆன்சர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்றாங்க? ஒரு தனி பெர்சனா வந்து அவங்க எப்படி வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிடைச்சது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டூடியோல வந்து எப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எவ்ரிதிங் அது வந்து உங்களுக்கே வந்து ஏதாவது கொஸ்டின் ரைஸ் ஆச்சுன்னா, நீங்க டைரக்ட்டா கூட வந்து
இங்க வந்து உங்களோட குவாரால வந்து சர்ச் பார்ல வந்து நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அதுக்கு ரிலவென்ட்டா என்னன்னு யாரு வேற பீப்பிள் யாருன்னே தெரியாது நமக்கு. பட் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல பிசினஸ் எங்க வருது? இது வந்து ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் தான. இதுல எங்க பிசினஸ் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ அதுதான் வந்து ஆ ஒரு ட்ரிக்ஸ் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் குவாரா மார்க்கெட்டிங் பர்ப்பஸ்க்காக அப்படின்னா, இப்ப வந்து பீப்பிள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடா கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இல்ல வந்து ஒரு பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னே வச்சுக்கோங்களேன். ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போனோனே, இங்க பார்த்தீங்கன்னா நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். வாட் ஆர் த பெஸ்ட் மோஸ்ட் எசென்சியல் பேபி ப்ராடக்ட்ஸ் ஃபார் நியூ பேரண்ட்ஸ் அப்படின்னு. கிட்டத்தட்ட வந்து 232 ஆன்சர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தன ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்டின்னா, 181 ஃபாலோவர்ஸ் வந்து இருக்காங்க இதுல. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்குள்ள போனீங்க அப்டின்னா, இந்த கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணவங்க யாரு அப்டின்றது ஆ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பீப்பிளும் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீப்பிள் யாராவது பெஸ்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கள ஃபாலோ பண்ணலாம். ஸோ அவங்க எப்ப வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கன்ற டேட் முதற்கொண்டு இருக்கும். ஸோ இதுல என்னன்னா, இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சரே பாருங்க. மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அ கார் சீட் கன்வெர்ட்டிபிள் சம்திங் டைப்பர்ஸ் ஐ பிரிஃபர் கிளாத் ஒன்ஸ் அந்த மாரி குடுத்துட்டு ஆன்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா எங்கேயாவது வந்து அவங்களோட பிராண்ட் நேம் மேபி அவங்க வந்து ஒரு பேரண்டா இருந்தாலுமே, ஜஸ்ட் அவங்க வந்து அந்த ப்ரொஃபைல் அந்த மாரி குடுத்துட்டு இருந்தாலுமே, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கண்டிப்பா வந்து ஒரு டயப்பர் கிளாத் பேஸ்டு டயப்பர் வந்து விக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ட செல் பண்றவங்களா இருப்பாங்க. ஸோ அத ப்ரமோட் பண்றதுக்காக வந்து அவங்க குடுக்குற ஆன்சர்ஸ் ஓகேங்களா? ஸோ இவங்க பாருங்க ஸ்னோப்கெட் ஃபிட்ஜெரல்ட் ரிமைண்டட் மீ தே ஆர் ஆல்சோ ஹேவிங் எ கிரேட் சொல்யூஷன் அஸ் எ செக்யூரிட்டி பிளாங்கெட். ஸோ பேபி ப்ராடக்ட்ஸ்ல வந்து பேபி பிளாங்கெட்டுக்காக வந்து இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. ஸோ மோர் அபௌட் மீ அட் மை வெப்சைட். ஸோ இவங்க வந்து இந்த ப்ராடக்ட்ட வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி, அது மூலமா வந்து அவங்க பிசினஸ வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஸோ இந்த மாரி தான் வந்து குவாரா மார்க்கெட்டிங்ல வந்து பிசினஸ் வந்து மேக்ஸிமம் நடக்கும். ஸோ இதுல என்ன பண்ணலாம் அப்டின்னா, இதுலயுமே நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்க அக்கவுண்ட்க்கு போனதுக்கப்புறம், நீங்க வந்து நெறைய ஸ்பேஸஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு ரிலவன்ட்டான ஸ்பேஸ் என்ன அப்டின்னு சொல்லிட்டு, நீங்க நெறைய ஸ்பேஸஸ் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியூ கீவேர்ட்ஸ் வந்து அ உங்ககிட்ட கேட்கும். அதாவது நீங்க வந்து இப்ப ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றீங்க அப்டின்னா, ஓகேங்களா? ஸோ இப்ப நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்டின்னு குடுக்குறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்னிங் அப்டின்னு குடுக்குறேன். ஸோ லேர்னிங்க்கும், சர்வீசஸ்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்னிங் அப்டின்னு குடுக்குறேன் ஒரு ஸ்பேஸ். ஸோ இந்த மாரி நான் ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்றேன் அப்டின்னா, இந்த ஸ்பேஸ்ல வந்து நானுமே கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த ஸ்பேஸ் வந்து மத்தவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் இருங்க. சர்ச் பை நேம். நேம் எல்லாம் தெரியாதுன்னா, ஸோ அதுவே வந்து சம் பீப்பிள்ஸ் ரிலவன்ட்டான பீப்பிள்ஸ் வந்து காமிக்குது. நான் ஃபர்ஸ்ட்டு என்னன்னு சொல்றேன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்பேஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் இன்ஜினியரிங் எஜுகேஷன் இது வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளும் போய் வந்து நெறைய ஸ்பேஸஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம்.
ஓகேங்களா? ரைட்டிங் ரிலேட்டடா ஒரு ஸ்பேஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வந்து ரைட்டிங் ரிலேட்டடா வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து Google Ads அதனோட பார்ட்னர் வெப்சைட்ஸ்ல வந்து அது வந்து காமிக்குது. ஓகேங்களா? ஸோ does writing bring positive feelings? What is the powerful so writing ரிலேட்டடா வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் அண்ட் சைக்காலஜினா அது ரிலேட்டடா வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நம்மளும் வந்து ஒரு ஸ்பேஸ வந்து சூஸ் பண்ணி அத ஃபாலோ பண்ணலாம். இல்ல அப்டின்னா, நம்மளே வந்து ஒரு ஸ்பேஸ வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்னிங் அப்டின்னு நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து நான் தான் இப்ப இதுல அட்மின் ஓகேங்களா? ஸோ என்னோட ப்ரொஃபைல் வந்து சேல்ஸ் மேனேஜர், சிஆர்எம் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் முன்னாடி இருந்த பொசிஷன வந்து குடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணல. அப்படியே விட்டுட்டேன். ஸோ அட்மின் டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து எடிட் விசுவல்ஸ் ஆஃப் யுவர் ஸ்பேஸ். ஸோ என்னென்ன நான் விசுவல்ஸ், ஃபோட்டோஸ், தீம்ஸ் அதெல்லாமே நான் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் ஆஃப் கன்டென்ட். கன்டென்ட் அப்படின்னா, ஒரு போஸ்ட் மாதிரி, பிளாக் போஸ்ட் மாரி நான் கிரியேட் பண்ணி குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சஜஷன்ஸ் வந்து குடுக்குது பாருங்க. டாபிக்ஸ் ஒரு சில டாபிக்ஸ ஆட் பண்ணி, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடா வந்து நான் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இன்வைட் பீப்பிள் டூ யுவர் ஸ்பேஸ். ஸோ மத்த பீப்பிள் வேற யாருக்கெல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து, அதுவே வந்து நெறைய சஜஷன்ஸ் குடுக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பெர்சன்ஸா நீங்க இன்வைட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, ஸோ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்னு குடுத்தனால, அதுல வந்து நெறைய அதர் ரிலேட்டடா நெறைய பீப்பிள் இருப்பாங்க இல்லையா? Quoraல. ஸோ அவங்கள வந்து எனக்கு காமிக்குது. சேல்ஸ் டவுன், லீட் ஜெனரேஷன், டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பீப்பிள்ஸ் எல்லாம் எனக்கு காமிக்குது. நான் வந்து அவங்கள கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் வந்து நம்மளோட ஸ்பேஸ்ல வந்து சப்போஸ் நம்மளோட இன்விடேஷன அக்செப்ட் பண்ணாங்கன்னா, நம்மளோட ஸ்பேஸ்ல வந்து அவங்க வந்து ஆ டிஸ்கஸ் பண்ண முடியும். அவங்களும் வந்து கொஸ்டின்ஸ் போடுவாங்க. அவங்களும் வந்து நெறைய வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலேட்டட் டூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா. ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ் வந்து அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இன்வைட் பீப்பிள் எத்தன பேர் இருக்காங்க? ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எத்தன பேர் வந்து நம்ம போடுற போஸ்ட் பார்க்குறாங்க, எத்தன பேர் ஃபாலோ பண்றாங்க. அப்வோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ பீப்பிள் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்கன்னா, எப்படி YouTubeல வந்து ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கோ, அந்த மாரி இதுல வந்து அப்வோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தே வில் வோட் நம்மளோட கன்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு கிரெடிட் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வியூஸ், ஃபாலோஸ் அதே மாரி அப்வோட்ஸ் அப்படின்றது ஒரு கிரெடிட்ஸ். ஆல் டைம் இது ஸ்பெசிஃபிக்கா டைமிங்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பீப்பிள் எத்தன பேர் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்காங்க. ஸோ இப்ப வரைக்கும் வந்து ஸோ நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க அப்டின்னா, நமக்கு வந்து நம்மளோட பேஜ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சப்மிஷன்ஸ் ஏதாவது ஆர்டிகில்ஸ் எல்லாம் நம்ம சப்மிட் பண்ணியிருந்தோம்னா, அது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ செட்டிங்ஸ் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்மளோட ஸ்பேஸ் நேம் வந்து மாத்தணும் அப்டின்னா, இங்க வந்து மாத்திக்கலாம். ஸோ நான் இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பேஸ் அப்டின்னே போடுறேன். ஸோ டிஜிட்டல் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுக்கலாம். URL ஸ்பெசிஃபிக்கா Quora நம்ம ஸ்பேஸ் அப்டின்றனால Quora. அதுக்கப்புறம் அத பத்தின டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ இஃப் எனி டீட்டெயில்ஸ் இந்த ஸ்பேஸ பத்தி நான் ஏதாவது டீட்டெயில்ஸ் சொல்லணும்னு நெனைக்கிறேன். இல்ல கலர் ஆல்ரெடி வந்து இந்த கலர்ல இருக்கு. நான் வேற ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ண நெனைக்கிறேன் இந்த ஸ்பேஸ்க்கு அப்டின்னா, ஐ கேன் கோ வித் த கலர். ஓகே. ஐகான் கலர என்னோட ஸ்பேஸுக்கு வந்து இந்த ஐகான் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா குடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த ஐகான் வேண்டாம் அப்டின்னா, எனக்கு புடிச்ச மாதிரி வந்து ஒரு ஐகான நான் கிரியேட் பண்ணி, இதுல வந்து அப்லோட்
பண்ணிக்கலாம். ஸோ கவர் ஃபோட்டோ அப்படின்றது அந்த டேஷ்போர்ட்ல பின்னாடி இருந்துச்சு இல்லையா? எப்படி நம்ம யூடியூபுக்கு சேனல் பேனர் மாதிரி போட்டோம். அந்த மாரி ஒரு கவர் ஃபோட்டோ இங்க. ஸோ இதுலயுமே மானிட்டைசேஷன் பண்ணலாம் நீங்க. ஸோ உங்க கன்டென்ட்ஸ் வந்து நெறைய ஃபாலோயர்ஸ் உங்களுக்கு வர்றாங்க. அந்த மாரி கேஸ்ல வந்து Quoraவும் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் பண்ணும். உங்களோட கன்டென்ட் வந்து நெறைய பீப்பிள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, மானிட்டைஸ் பண்ணும். நீங்க வந்து ஒரு எர்னிங் மாதிரி பாசிவ் இன்கம் மாரி நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஈவன் Quoraலயும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நெறைய கிட்டத்தட்ட வந்து ஆ மானிட்டைசேஷனுக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எவ்ளோ ஃபாலோயர்ஸ் வரணும். அது பேஸ்டா தான் வந்து உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். கன்டென்ட் டைப் கொஸ்டின் ஆன்சர்ஸும் இருக்கட்டும், போஸ்டும் இருக்கட்டும். இல்ல வந்து லிங்க்ஸ், Quora லிங்க்ஸ், டெக்ஸ்ட் அந்த மாதிரி குடுக்கலாமா அப்படின்னு கேக்குது. ஸோ அந்த மாரி கன்டென்ட். கமெண்ட் பண்ணாங்கன்னா, அவங்களோட கமெண்ட் ஒன்லி கான்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கமெண்ட் பண்ணுமா? இல்ல அவுட் சைட்ல யாரு வந்து கொஸ்டின் பார்த்தாலுமே கமெண்ட் பண்ணலாமா அப்படின்றது. ஸோ நியூ சப்மிஷன்ஸ் ரிவ்யூ அந்த மத்தவங்க போடுறாங்கன்னா, நம்ம தான் அட்மின் இல்லையா இந்த ஸ்பேஸுக்கு. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணி அக்செப்ட் பண்ற மாரி அந்த டைப்பு. ஸோ இந்த மாரி நெறைய செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நமக்கு எது வேணும், எது வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்பேஸே எனக்கு வேண்டாம். ஆ இந்த ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதுன்னா, இந்த ஸ்பேஸ நான் டெலீட் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அட்மின் லாக் அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த ஸ்பேஸ்ல நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து அ கலர் சேஞ்ச் பண்ணேன். ஸோ அதெல்லாம் வந்து இங்க அப்டேட் ஆகுது. என்னென்ன அப்டேட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத காமிக்குது. பேக் டூ ஸ்பேஸ் பேஜ். ஸோ இந்த ஐகான், இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் கூட நம்ம மாத்திக்கலாம். முன்னாடி வேற கலர்ல இருந்துச்சு. நம்ம ப்ளூ அப்படின்னு குடுத்தோம்னா, ப்ளூ கலர்ல மாறிடுச்சு இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிறது. ஸோ இங்க வந்து யார் வேணா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம், ஆன்சர் பண்ணலாம், போஸ்டும் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டா வந்து வாட் டு யூ வாண்ட் டூ ஆஸ்க் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க வந்து அ என்ன வேணா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹோம் டெக்கோர் ரிலேட்டடா வந்து ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன்னா, ஆ what are the different types of home decor? Different types of home decor. Items. What are the different types of home decor items அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இதுல வந்து வாட் ஆர் த ஹோம் டெக்கோர் ஐட்டம். ஸோ இதுல வந்து சம் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ்? வாட் கேன் ஐ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐட்டம்ஸ் ஃபார் ஹோம் டெக்கோர்? ஸோ வாட் ஆர் த காமன் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ்? ஓகே, ஹவ் டு ஐ ஃபைண்ட் பெஸ்ட் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ்? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்றத முதற்கொண்டு வந்து இதே உங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ இது ரிலேட்டடா வந்து பீப்புள் வந்து இந்த கொஸ்டினுக்கு தான் நிறைய வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 25 பீப்புள்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க.
ஸோ வால் ஆர்ட், ரக்ஸ், த்ரோ பில்லோ, பிளாங்கெட். ஸோ இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து அவங்க வந்து எந்த பிராண்டுமே வந்து அவங்க ப்ரமோட் பண்ணல. ஸோ இது வந்து ஜென்ரிக்கா தான் அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து சம்படி ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. நாலேஜ் பேங்க் அப்படின்னு. ஓகேங்களா? திஸ் இஸ் த காமன் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு பிளாக் மாதிரி கம்ப்ளீட்டா எழுதியிருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்கோர் ஐட்டம்ஸ் அந்த பிக்சரோட வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து அவங்களோட வெப்சைட்ட வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க பாருங்க. மேக்னிகெல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோம் க்ரூன் ஹேண்டிகிராஃப்டட் ஹோம் டெக்கோர் வெப்சைட் அப்படின்னு. ஸோ அவங்க வந்து அவங்களோட பிசினஸ வந்து இங்க ப்ரமோட் பண்றாங்க. யூ கேன் பை பெஸ்ட் ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ் ஆன்லைன் இன் இந்தியா ஃப்ரம் மேகிகெல்ஃப் அப்படின்னு. ஸோ இவங்க எழுதின கன்டென்ட் இது. இவங்களோட பிசினஸ வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 393 பீப்பிள்ஸ் வந்து வியூ பண்ணியிருக்காங்க இதுல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சர்லயே வந்து அவங்க வந்து அவங்களோட லிங்க்க வந்து குடுத்துருக்காங்க. surprisefurnishings.com அப்படின்னு. ஸோ அவங்களோட ஹோம் டெக்கோர் ஐட்டம்ஸ வந்து இங்க வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம கொஸ்டின் கேட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறது. நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல நீங்க வந்து உங்களோட Gmail அக்கவுண்ட் வச்சு தான் இதுல ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணதுக்கு பக்கத்திலேயே வந்து ஆட் கொஸ்டின் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல போனீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட கொஸ்டின வந்து கேட்கலாம். வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் கேட்கிறேன். வாட் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ரமோட் ஏதாவது ஒரு பிசினஸ் நேம் வந்து நம்ம குடுக்கலாம் இங்க. ஆ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, நம்மளும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் இதுல. ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரியான பீப்பிள் வந்து நீங்க கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சஜஸ்டட் ரைட்டர்ஸ் யாருக்கெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் ரீச் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி, அவங்களே வந்து நெறைய பீப்பிள்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா டிஜிட்டல் கன்டென்ட் மார்க்கெட்டிங் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி இல்ல வேணும்னா, ஆல் டாபிக்ஸ்ல வந்து நெறைய பீப்பிள் வந்து காமிக்கிறாங்க. சஜஸ்டட் ரைட்டர்ஸ் வந்து 25 வரைக்கும் நம்ம இந்த கொஸ்டின வந்து ஷேர் பண்ணலாம் பீப்பிள்ஸ் கிட்ட. ஓகேங்களா? ஸோ இந்த பீப்பிள் வந்து 18 ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவரோட ஆன்சர்ஸ்க்கு வந்து 1K கன்டென்ட் வியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? 1 மந்த்துக்கு திஸ் மந்த் மட்டும். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் இவர் வந்து கண்டிப்பா ஆன்சர் பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நம்ம செலக்ட் பண்ணி பீப்பிள் கிட்ட வந்து நம்மளோட கொஸ்டின்ஸுக்கு அவங்க ஆன்சர் பண்ற மாரி பண்ணலாம். ஸோ அது கூட வந்து நம்மளும் கூட ஆன்சர் பண்ணலாம். அதே சேம் கொஸ்டின் நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு நம்மளுமே ஆன்சர் பண்ணி, அதுல நம்மளோட பிசினஸ வந்து நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஸோ இந்த பீப்பிள்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம கொஸ்டின் வந்து போயிரும்.
ஸோ ஏ ஆன்சர் குடுக்கவான்னு கேக்குது. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ பீப்பிள் கிட்ட வந்து நான் ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆன்சர். யார் யார்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ண அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, சி ஹூ ஹேவ் ரெக்வெஸ்டட். இன்னும் நெறைய பீப்பிள் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணணும்னா, அகைன் ரெக்வெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு குடுத்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டோமோ, அதே மாரி போஸ்டும் நம்ம கிரியேட் பண்ணலாம். அதாவது ஆ நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம ஒரு ப்ளாக் போஸ்ட் எழுதுறோம் அப்படின்னா, அந்த மாரி ஒரு ப்ளாக் போஸ்டும் வந்து இதுல வந்து ஸோ எவ்ரிஒனுக்கு வந்து போகணுமா? இல்ல வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்பேஸஸ் நம்ம ஒரு ஸ்பேஸ் வந்து இப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நெறைய ஸ்பேஸஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஸ்பேஸுக்கு நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னா, அத நம்ம இங்க போய் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யார் யார நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ, அவங்க அ ரீசென்ட்டா அந்தந்த ஸ்பேஸ்ல வந்து என்னென்ன டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கோ, அத பத்தின கன்டென்ட் வந்து வரும். ஸோ இது வந்து நம்ம கிட்ட வந்து மத்தவங்க யாராவது நம்மளோட அ அக்கவுண்ட்டுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம இப்ப 4 பேத்துக்கு வந்து ஒரு 5 மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னு குடுத்தோம் இல்லையா? ஸோ வேற பீப்பிள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்துட்டு, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் அனுப்பியிருப்பாங்க. வாட் ஷுட் ஸ்மால் பிசினஸ் லுக் ஃபார் வென் சூசிங் எ பி2பி மார்க்கெட் பிளேஸ் டு செல் தேர் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் பண்ணும்போது நம்மளோட பிசினஸையும் சேர்த்து வந்து ப்ரமோட் பண்ணலாம் இதுல. நம்மளோட பிசினஸ் எதுல ப்ரமோட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ வந்து நம்ம செலக்ட் பண்ணி, அதுல வந்து நம்மளோட பிராண்ட் நேம வந்து குடுத்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு Quoraலருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வருது, இல்ல வந்து புதுசா யாராவது ஆர்டிகில்ஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆ அது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு வந்து வரும். சப்போஸ் வந்து யாராவது நம்ம எழுதின கொஸ்டினுக்கு வந்து அப்வோட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அத பத்தின நோட்டிஃபிகேஷன் வந்து இதுல வரும். ஸோ இதுக்கு மட்டும் வந்து 4757 வியூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, Quoraல வந்து ஈவன் வந்து ஆட்ஸ் கூட வந்து நீங்க போடலாம். ஸோ ஆஸ் யூசுவல் நம்ம எப்படி மத்த பிளாட்ஃபார்ம்லலாம் ஆட்ஸ் வந்து போடுறோமோ, அதே மாதிரி இதுலயும் வந்து வாய்ஸே நம்ம கேட்க மாட்டேங்குது. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? யாருக்குமே கேட்கலையா? கேக்குது மேம். தனுஷ்ராஜு உங்களுக்கு கேக்குதா? மைக் ஆன்ல தான் சார் இருக்கு. கேக்குதா சார் இப்போ? கேக்குது மேம். சார் உங்களுக்கு கேக்குதா சார்? சதீஷ்குமார் சார்? சார் ஐ திங்க் உங்க சைடு இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் இஷ்யூ. கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நீங்க பேசுறது கேட்கல சார் இப்போ. வாய்ஸ் எதுவுமே கேட்கலைங்க மாப்ள. வெறும் இது மட்டும் தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. மத்தவங்க வாய்ஸ் கேக்குதா சார்?
ஸோ மத்தவங்களுக்கெல்லாம் கேக்குதுல்ல, ஆடிபிளா தானே இருக்கு. நல்லாவே கேக்குது மேம். ஓகே ஃபைன். அவங்க சைட் நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம குடுத்த கொஸ்டினுக்கு வந்து யாராவது ஏதாவது ஆன்சர்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஓகேங்களா? இப்ப கேக்குதா சார் வாய்ஸ்? சதீஷ்குமார் சார் இப்ப கேக்குதா? சரி. சரி. ஏதாவது ஹெட்ஃபோன் போட்டிருக்கீங்களா சார்? செக் பண்ணுங்க சார். ஸோ இதுல வந்து இப்ப ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் நம்மளோட ப்ரொஃபைல்ல போயிட்டு ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு போனோம்னா, ஸோ இதுலயும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம ஆட்ஸ் ஜெனரேட் பண்றோமோ, அதே மாதிரி இதுலயும் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? கேக்குதா சார்? ஸோ ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நியூ கேம்பெயின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நியூ கேம்பெயின் வந்து கிரியேட் ஆகும். ஸோ எது ரிலேட்டடா நீங்க வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு டிராஃபிக் ரிலேட்டடாவா? இல்ல வந்து கன்வர்ஷன் ரிலேட்டடாவா? இல்ல வீடியோ வியூஸா? ஸோ இதுலயும் வந்து ஜஸ்ட் டெக்ஸ்ட், இமேஜஸ் மட்டும் இல்லாம, வீடியோஸ் கூட வந்து நீங்க வந்து செட் பண்ணலாம். ஆட்ஸ் கிரியேட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ டிராஃபிக், கன்வர்ஷன்ஸ், வீடியோ வியூஸ். ஸோ இந்த மாதிரி வந்து 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து டிராஃபிக் அப்படின்னு சூஸ் பண்ணேன். இல்ல கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவேர்னஸ் வேணுமா? இல்ல வந்து லீட் ஜெனரேட் பண்ணணுமா? இல்ல ஆப் இன்ஸ்டாலா? ஸோ எப்படி மத்த ஆட்ஸ்க்கெல்லாம் இருந்துச்சோ, அதே மாரி அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஸோ செலக்ட் கன்வர்ஷன் ஈவென்ட். ஸோ ஜெனரிக்கா வேணுமா? இல்ல வந்து சவுண்டே கேட்கலீங்கம்மா. மறுபடியும் சுத்தமா வெறும் வீடியோ தான் ப்ளே ஆயிட்டு இருக்கு. அருண்குமார் நீங்க பேசுங்களேன். சாருக்கு கேக்குதான்னு பார்ப்போம். அவங்க மேம் கிட்ட நீங்க கேளுங்க பேசுறது வாய்ஸ். நல்லாவே கேக்குது மேம். நீங்க பேசுறது இல்ல, கொஞ்சம் இல்ல. கூட பிரேக் ஆகணும். சதீஷ்குமார் சார் கேக்குதா? அருண்குமார் பேசுறது? சரி நான் சாட்ல போடுறேன். சார் மத்தவங்களுக்கெல்லாம் கேக்குது சார். உங்களுக்கு கேக்குதா இப்போ? அகெயின் செக் பண்ணுங்க.
நெட்வொர்க் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க சார். ஓகே. இதுல வந்து கன்வர்ஷன் ஈவென்ட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஜென்ரிக், ஆப் இன்ஸ்டால். ஸோ அவங்க என்ன பீப்பிள் வந்து என்ன பண்ணணும்? கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம எத வந்து டார்கெட் பண்றோம் அப்படின்றத கேக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து அவங்க வந்து பேமெண்ட் இன்ஃபோ ஆட் பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து கன்வர்ஷன் ஆன மாதிரி ஒரு இது அப்படின்னு நாம வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜெனரிக் இல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ற மாதிரியா? பர்ச்சேஸ் நம்ம கன்வர்ஷன் தான் குடுத்துருக்கோம். ஸோ பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி Facebookல நம்ம பிக்சல் அப்படின்றத பார்த்தோமோ, அதே மாரி Quoraலையும் நீங்க பிக்சல் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெப்சைட் இருக்கணும். அப்பதான் வந்து அத பண்ண முடியும். ஸோ கன்வர்ஷன் டைப் அப்படின்றனால அவங்க வந்து Quora பிக்சல் வந்து அலோவ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ சேம் எப்படி Facebookல வந்து பிக்சலுக்கு போயிட்டு வந்து நீங்க அதுல இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன ஃபாலோ பண்ணுவீங்களோ, அதே மாதிரி தான் Quoraலயும் வந்து நீங்க வந்து அதுல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கும். அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, அந்த பிக்சல வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. பட்ஜெட் வந்து டெய்லி மேக்ஸிமம் வந்து ஒரு ₹1000 அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கிறோம். பிகின் அட்வர்டைசிங் இம்மீடியட்லி இல்லாட்டி வந்து எப்ப இருந்து ஆரம்பிச்சு எப்ப குடுக்கணும் அப்படின்ற டேட்டையும் நம்ம இங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ புது டாபிக் ஏது? இப்ப கேக்குதா சார்? கேக்குதுமா, கேக்குது. ஓகே. சம் நெட்வொர்க் இஷ்யூ சார் உங்க சைட்ல. சரி, சரி. ஓகே. ஓகேங்களா? ஸோ எப்படி Quoraல வந்து ஆட் கிரியேட் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம் சார். ஓகேங்களா? சொல்லுங்க. எப்படி வந்து மத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ஆட் கிரியேட் பண்றோமோ, அதே மாரி தான் Quoraலயும் நம்ம ஆட் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ Quora அப்படின்றது என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நாங்க. சரிங்க. Quora வந்து எப்படி யூஸ் ஆகுது? அ எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பீப்பிள்ஸ்? அதுல மார்க்கெட்டிங் வந்து எப்படி பண்றாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு சரி. ஆப்ஷனும் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்திருக்கோம். ஸோ அதுல வந்து நெக்ஸ்ட் வந்து ஆட் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல்ல போயிட்டு ஆட்ஸ் மேனேஜர் அப்படின்னு போனீங்கன்னா, சேம் அதே மாரி தான் வந்து ஆ மத்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோமோ, அதே மாதிரி கேம்பெயின் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். அதுல வந்து கேம்பெயின்ல வந்து அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? டிராஃபிக் கன்வர்ஷன்ஸ், வீடியோ வியூஸ், அவேர்னஸ், லீட் ஜெனரேஷன், ஆப் இன்ஸ்டால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நமக்கு எந்த டைப்ல வந்து கன்வர்ஷன் வேணுமோ, அத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கன்வர்ஷன் ஈவென்ட் அப்படின்றது வந்து கன்வர்ஷன் அப்படின்னா நம்ம என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணுமா? பேமெண்ட் இன்ஃபோ ஃபில் பண்ணணுமா? என்ன அப்படின்றத வந்து நம்ம சூஸ் பண்றோம். பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து செட் யுவர் பட்ஜெட் அண்ட் ஷெட்யூல். டெய்லி வந்து மேக்ஸிமம் ஒரு ₹1000 வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னா, அதுல வந்து போட்டுக்கலாம். இம்மீடியட்டா வேணும்னா இம்மீடியட், செட் எ ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட். ஸோ அதையும் வந்து ஸ்பெசிஃபிக்கா நான் டேட்ஸ் வச்சிருக்கேன். இந்த ஆட் ரன் பண்றதுக்கு அப்படின்னா, ஸ்பெசிஃபிக் டேட்ஸ் வந்து நான் குடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேம்பெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆட் செட். கன்வர்ஷன் ஆட் செட். ஓகேங்களா? கன்வர்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் வந்து ஒரு ஆ சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்காக பண்றேன் அப்படின்னா
ஸ்பெசிஃபிக்கா நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குரிய நேம் நமக்கு புரியுற மாதிரி வந்து எதுக்காக இந்த ஆட்ஸ் ரன் பண்றேன் அப்படின்றத புரியறதுக்கு மாதிரி ஒரு நேமை நம்ம கொடுத்துக்கணும். இன்க்ளூட் லொகேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா லொகேஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். இல்ல ஒரு சில லொகேஷன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னா அதை நம்ம வந்து டெலீட்டும் பண்ணிக்கலாம். எக்ஸ்க்ளூட் லொகேஷன்ஸ், இந்த லொகேஷன்ஸ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு வந்து சூஸ் பண்றதுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர்ஸ் வந்து ஆல் ஜெண்டர்ஸ் வேணுமா, இல்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா உமன் பேஸ்டா டார்கெட் பண்றேன், இல்ல மென் பேஸ்டா டார்கெட் பண்றேன், அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், கீவேர்ட்ஸ் ஆர் கொஸ்டின்ஸ் வேர் யுவர் ஆட் வில் அப்பியர். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக் கீவேர்ட்ஸுக்கு மட்டும் அப்பியர் ஆகணும், இல்ல ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ் இல்ல கொஸ்டின்ஸுக்கு மட்டும் என்னோட இது வந்து அப்பியர் ஆகணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வந்து ஆட்ஸ் தட் மேட்ச் வெப் டிராஃபிக். ஸோ பீப்புள் நம்ம பிசினஸ் ரிலேட்டடான பீப்புள்ஸுக்கு மட்டும் நான் வந்து ஆடியன்ஸ் எடுத்துக்கணுமா? ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட வெப்சைட் ரிலேட்டடா டேட்டாஸ் இருந்தா நம்ம அந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இல்ல பிஹேவியரியல் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டா வந்து நம்ம வந்து செட் பண்றோம் அப்படின்னா செட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா செட் பண்றோம் அப்படின்னா ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அப்படின்னா எதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து எவ்வளோ இப்ப நம்ம செலக்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாவும் லொகேஷன் பேஸ்டாவும் எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டுக்க பாருங்க. 1,50,000 பீப்புள்ல இருந்து 2,00,000 பீப்புள் வரைக்கும் ரீச் ஆகும் நம்மளோட ஆட் அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ஹிஸ்டரி கொடுக்கணும் அப்படின்னா கீவேர்ட் நமக்கு ஆல்ரெடி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பீப்புள் வந்து ரீச் ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸை நம்ம இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டார்கெட்டிங் எக்ஸ்க்ளூசிவா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டார்கெட் பண்ண வேண்டாம், இல்லை ஆடியன்ஸ் வந்து செப்பரேட்டா இருக்காங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனும் கொடுக்கலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் பிளேஸ்மெண்ட்ஸ் இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்கா ஃபீட்ஸ்ல இல்லை கொஸ்டின்ஸ்ல வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீட்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இது நம்ம எதுவுமே கேட்கல இல்லையா? ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸ்ல இருந்து நமக்கு நிறைய வந்து கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் போஸ்ட் அந்த மாதிரி வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இதுல வந்து நம்மளோட ஆட் ரன் ஆகணும் அப்படின்னா இதுதான் ஃபீட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாம இன்னொன்னு என்னன்னா questions. Your ad will appear next to the questions and answer across Quora. So ஒரு சில question and answersக்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து நம்மளோட நீச்ல டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்பெசிஃபிக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸுக்கு அப்புறம் வந்து என்னோட ஆட் வந்து பிளேஸ் ஆகணும். ஸோ பீப்புளுக்கு வந்து அதுல எந்த கான்ட்ரவர்சியும் இருக்காது. ஸோ இப்போ நான் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டை பத்தி செல் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்து கொஸ்டின் அண்ட் அந்த அந்த ஃபீல்ட்ல வந்து வேற ஏதாவது டிஸ்கஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இட் இஸ் அகெயின்ஸ்ட் மை ப்ராடக்ட். அதாவது அகெயின்ஸ்ட் மை ப்ராடக்ட்னா அகெயின்ஸ்ட் மை பாலிசி. ஓகேங்களா? ஆர்கானிக் ப்ராடக்ட்டுக்கும் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் வந்து அகெயின்ஸ்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இல்லாம வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்றேன்னா ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நீங்க கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க செப்பரேட்டா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் பிஸ்னஸா இருக்கும்போது இதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஸோ நம்ம வந்து ஆல் பிளேஸ்மெண்ட்ஸே அப்படி இருக்கலாம். டிவைஸ் அண்ட் ப்ரௌசர். ஸோ மொபைல் டெஸ்க்டாப்ல மட்டும் காமிக்கணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்கா எனக்கு வந்து ஏதாவது டிவைஸ் வந்து நான் காமிக்கணும், இந்த ப்ரௌசர்ஸ்ல மட்டும்தான் காமிக்கணும் அப்படின்னு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா அதையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிடிங்.
ஸோ ஸ்டாண்டர்டா ஒரு பிட்டிங் இருக்கு. ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு வந்து மத்த பிட்டிங்ஸ் எல்லாம் வந்து எனேபிள்டா இல்ல. ஸோ இதுல வந்து பிட்டிங் அமௌண்ட் வந்து அதுவே வந்து குடுத்துருக்கு ஒரு 34. ஸோ நம்மளோட பட்ஜெட்ட பேஸ் பண்ணி அதுவே வந்து ஒரு கிளிக்குக்கு வந்து ₹34 அப்படின்னு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இது எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். இல்ல நம்ம வந்து ஒரு பிட்டிங் அமௌண்ட் வந்து செட் பண்ணலாம். எனக்கு வந்து 30 இருந்தா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, 30 அப்படின்னா ₹1000 டெய்லி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1000 ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு அ ம் 30, 35 லீட்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி சாரி 350 லீட்ஸ் வரைக்கும் கிடைப்பாங்க நமக்கு. ஸோ அந்த மாரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஆட யார் யார் கிளிக் பண்ணி உள்ள வந்து செக் பண்றாங்களோ, அதுக்கெல்லாம் வந்து நமக்கு வந்து காஸ்ட் வந்து எடுக்கும். சரிங்களா? ஸோ ஒன்ஸ் ஆட் செட் பண்ணதுக்கப்புறம் கன்டின்யூ குடுத்தோம் அப்டின்னா, ஸோ என்ன மாரி மீடியா டைப்ல வந்து நம்ம ஆட் குடுக்கணும்னு நெனைக்கிறோம்? எய்தர் இமேஜ் பேஸ்டா நம்ம ஆட் குடுக்குறோமா? இல்ல வீடியோ ஆடா? டெக்ஸ்ட் ஆடா? இல்ல ஆன்ஸர வந்து ப்ரமோட் பண்ணணும்னு நெனைக்கிறோமா? ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீடியா வந்து இருக்கு. ஸோ இதுலயும் வந்து நீங்க ஃபீட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இமேஜ் மட்டுமே குடுத்து வந்து அதுல வந்து இது ஆட் குடுத்துருப்பாங்க. ஸோ இங்க சைட்லயும் அட்வர்டைஸ்மென்ட் தான் டிஸ்ப்ளே ஆகுது. பட் சரியா டிஸ்ப்ளே ஆகல. ஸோ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பேஸ்டா வந்து அவங்க ஆட் வந்து போட்டுருக்காங்க. ஓகேங்களா? AWS அப்படின்னு. ஸோ இது வந்து வீடியோ ஆட் ஸ்பான்சர்ட் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ இமேஜ் பேஸ்டா கூட ஆட்ஸ் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாரி கூட ஆட்ஸ் இருக்கும். இதுல வந்து மேக்ஸிமம் ஆட்ஸ விட ஆர்கானிக் ரிசல்ட்ஸ் நெறைய இருக்கும். ஸோ அதனால தான் பீப்பிள் வந்து Quoraவ ட்ரஸ்ட் பண்ணிட்டு, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்றத நெறைய பேரு பாக்குறாங்க. ஸோ ப்ரமோட்டட் பை Hostinger.in இவங்க வந்து இத ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ப்ரமோட் பண்ணிக்காங்க. வாட் இஸ் த ஈசியஸ்ட் வே டூ மேக் மனி ஆன்லைன் அப்படின்ற கொஸ்டினுக்கு வந்து Hostinger.com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து இத வந்து ஆடா வந்து அவங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ப்ரமோட்டட் பை Hostinger.in அப்படின்னு நமக்கு வருது. ஸோ இதுவுமே வந்து ப்ரமோட் பண்ண கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான். ப்ரமோட்டட் பை ட்ரேடி அப்படின்ற ஒரு பிசினஸ்ல இருந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த பெஸ்ட் டெலகிராம் சேனல் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த இதுல வந்து அவங்க டெலகிராம் அவங்களோட அட்ரஸ் வந்து குடுத்துருக்காங்க. டெலகிராம் இதுல போனோம்னா, அவங்களோட டெலகிராமோட இதுல அதுல வந்து நம்ம சேட் பண்ணிக்கலாம். அவங்க அவங்க ஃபர்தரா வந்து அவங்களோட பிசினஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆட்ஸ் குடுக்குறாங்க. வேற எப்படி குடுத்துருக்காங்க? ஸோ ஆன்சர்ஸ் ஸோ இந்த மாரி தான் டிஃபரெண்ட் டைப்ஸா இருக்கும். எய்தர் வீடியோ இல்ல அப்டின்னா இமேஜ் இல்லன்னா டெக்ஸ்ட் ஆட் இல்லாட்டி ப்ரமோட் அண்ட் ஆன்சர். ப்ரமோட் அண்ட் ஆன்சர் வந்து நெறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த Quora ஃபோரமே வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பேஸ்டு அப்படின்றனால தான் வந்து இதுக்கு வந்து நெறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஈவன் வீடியோ ஆடாவும் நீங்க பண்ணலாம். இல்ல வந்து ஒரு ஆர்டிக்கிள எழுதி இப்ப நீங்க டிராஃபிக் தான் ஜெனரேட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, ஆர்டிக்கிள் எழுதி அந்த லிங்க்க வந்து உங்க வெப்சைட்டுக்கு கொண்டு போய் குடுக்குற மாதிரி டெக்ஸ்ட் ஆடாவும் நீங்க கிரியேட் பண்ணலாம். இல்ல வந்து ஒரு இமேஜ் ஆடா போட்டு, அதுல இருந்து கூட நீங்க ப்ரமோட் பண்ணிக்கலாம் உங்க பிசினஸ. ஓகேங்களா? ஸோ
இதுல வந்து உங்களோட பிசினஸ் நேம், ஹெட்லைன்ஸ், சென்டென்ஸ். ஸோ எப்படி காமிக்கும் அப்படின்றது. ஸோ இங்க வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இமேஜ் ஆட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இமேஜ் ஆட் அப்படின்னு சொல்லும்போது அது பேஸ்டா தான் எனக்கு வந்து ஆட் கிரியேட்டிவ்ஸ் வந்து நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெட்லைன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா ஆட்ஸ், அவங்களாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி அதுக்கு ரிலவென்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸுக்கு மேட்ச் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஹெட்லைன்ஸ் அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? பில்ட் அண்ட் ட்ரைன் மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் ஃபாஸ்ட் கெட் ஸ்டார்டட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி digital marketing services at an affordable price அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பாடி ஆஃப் தி டெக்ஸ்ட் இதுக்கு வந்து என்ன வந்து பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னா கிரியேட்டியா தி ஹெல்ப் ஸ்மால் பிஸ்னஸஸ் entrepreneurs ஓகேங்களா? ஸோ கால் டு ஆக்ஷன். ஸோ இது வந்து லேர்ன் மோர் தான். ஸோ இமேஜ் அப்படின்னு சொன்னனால இமேஜ் கேட்குது. இமேஜ் வந்து சம் இமேஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து எனக்கு இமேஜ் வந்துடும். ஸோ லோகோ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்காக லோகோ கேட்குது. ஓகேங்களா? ஸோ லோகோ கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆகணும். ஸோ அது வந்து நமக்கு பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஆட் பண்ணும். ஸோ லேண்டிங் பேஜ். ஸோ லேண்டிங் பேஜ் URL வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் வெப்சைட், பிளாகர் அட்ரஸ் இருந்தால் பிளாகர். ஸோ வாட் எவர் நம்ம கிட்ட வந்து URL இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இம்ப்ரெஷன் ட்ராக்கிங், ட்ராக் URLs. ஸோ என்னென்ன ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் என்னென்ன ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து இம்ப்ரெஷன்ஸ் ட்ராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ அப்படின்னு கொடுத்தோம்னா பேமெண்ட் மெத்தட் வந்து கேட்குது. நியூ கார்டு யூ ஹாவ் நாட் சேவ்டு. ஸோ
இது வந்து கார்ட் பேமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து சர்வீஸ் டைப்பு பிஸ்னஸா, நாட் ஃபார் பிஸ்னஸா, இல்லை பர்சனலாக பண்ணுறீங்களா, எப்படி அக்கௌண்ட் டைப் லீகல் பிஸ்னஸா, இல்லை ஆட் ஏஜென்சியா, கவர்மெண்ட் என்டிட்டியா, இண்டிவிஜுவலா, ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இது கேட்குது. ஓகேங்களா, ஸோ ஜிஎஸ்டி அண்ட் டேக்ஸ் பேஸ்டாக கேட்குது. ஸோ இதெல்லாம் கொடுத்தாதான் வந்து அடுத்ததுக்கே போகுது. நாட் ஃபார் பிஸ்னஸ். ஓகே, ஜிஎஸ்டின்லாம் நம்ம கிட்ட இல்லை. ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் பேமெண்ட் எல்லாம் வந்து எது மூலமாக பேமெண்ட் பண்ண போறீங்கன்றதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஆடை வந்து ரிவ்யூக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ ரிவ்யூ நீங்கள் ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஆட் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ், ஸோ மேனேஜ் ஆட்ஸுக்கு போனீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் எவ்வளோ, கிளிக்ஸ் எவ்வளோ, கிளிக் த்ரூ கன்வர்சன்ஸ் எவ்வளோ, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, வீடியோ ஆட் அப்படின்னா வீடியோ வியூஸ் எவ்வளோ இருக்கு, ஓகேங்களா, கன்வர்சன் கேம்பெயினா. ஸோ நம்ம கிரியேட் பண்ணது தான் இங்கே வந்து டிராஃப்டா வந்து சேவ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்குரிய ஸோ அதே மாதிரி நம்ம மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து உங்களுக்கு நிறைய வந்து அனாலிட்டிக்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இது பேஸ்டா வந்து நீங்க வந்து உங்களோட ஆட்ஸை வந்து ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து குவாரா ஆட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக்கா லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் கிரியேட் பண்ணும் அப்படின்னா லீட் ஜென் அப்படின்னு போயிட்டு இதுல வந்து கிரியேட் லீட் ஜென் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தானா என்ன மாதிரி ஃபார்ம் வந்து நான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட்டா வந்து என்னோட போஸ்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஃபார்ம் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் கொடுக்கும்போது நம்ம வந்து அவங்கள வந்து லீட்ஸா வந்து கன்சிடர் பண்ணி நம்ம வந்து நம்மளோட பிசினஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இப்ப நீங்க சிஆர்எம், அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா இந்த லீட் ஜென்ஸ் எல்லாம் உங்களோட சிஆர்எம்க்கு வந்து அப்டேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு யூஸ் ஆகுற மாதிரி தான் இங்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏபிஐ எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து யூஸ் ஆகும். பட் ஸ்டார்ட் அப் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டிஜிட்டலா இப்பதான் வரோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏபிஐ எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஓகேங்களா, ஸோ நிறைய பீப்புள் ஒர்க் பண்றாங்க அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஏபிஐ செட்டப்லாம் நம்ம பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளவுதான் வந்து குவாரால எப்படி ஆட்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ எதுக்கு வந்து நம்ம குவாரால வந்து ஆட்ஸ் கிரியேட் பண்ணணும், மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அகெயின் வந்து இதுல ரன் பண்ற ஆட்ஸ் வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா குவாரால வந்து பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. இங்க இப்ப வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்றப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக வந்து நிறைய வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அது மூலமா வந்து நம்மளோட ஆட கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஜஸ்ட் பாஸ் பை பண்ணிருவாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்க கன்வெர்ட் ஆவாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு 1000 கிளிக்ஸ் நடக்குதுன்னா அதுல வந்து ஒரு 5 கன்வர்சன்ஸ் நடந்தா அது வந்து ஒரு பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, பட் இன் கேஸ் ஆஃப் குவாரால வந்து வர்றவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு நீடுக்காக தான் வருவாங்க. ஸோ அவங்க குவாராக்கு வராங்க அப்படின்னா சம் கொஸ்டின்ஸ் இன் த மைண்ட், அதாவது அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ராடக்ட்ட பத்தி இல்ல அந்த சர்வீஸ பத்தி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்து அவங்க வந்து கூகுள் சர்ச்சுக்கு வந்து டைப் பண்ணி அவங்க குவாராக்கு வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒரு 100 பீப்பிள்ஸ் பார்த்தாலுமே வந்து அதுல 10 கன்வர்ஷன்ஸ் நடக்கிறது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஏன்னா வந்து குவாரால வந்து வர்ற பீப்பிள் ஆடியன்ஸஸ் வந்து அந்த மாதிரி செலக்டிவா வந்து வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப நான் குவாராக்கு வரேன்னா நான் எதுக்காக வருவேன்? சம் கொஸ்டின்ஸ் வந்து என்னோட மைண்ட்ல இருக்கும். இல்லையா? நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ஒரு சர்வீஸ பத்தி யோசிச்சுட்டு நான் வந்து டைப் பண்ணியிருப்பேன். ஆ ஹவ் டூ லேர்ன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு போட்டு நான் வரேன்னா, நான் வந்து சும்மா வரமாட்டேன். எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் ஸ்பெசிஃபிக்கா போட்டு நான் இங்க வரேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து குவாரா வந்து ஏதாவது ஆன்சர் குடுத்துருக்கும். ஸோ குவாரால இருக்கு பாருங்க ஆன்சர். ஸோ 1.1K பிளஸ் பீப்பிள் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து ஸோ எனிவே எனக்கு வந்து நெறைய இருந்தாலுமே, நெறையா முன்னாடியும் நமக்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே, நான் என்ன பண்ணுவேன்னா, லிஸ்ட் ஆஃப் எனக்கு ஒரு ரிவ்யூ மாதிரி தெரியணும் அப்டின்னா, நான் வந்து குவாராக்கு போவேன். ஏன்னா, இந்த குவாரால என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்பிள் வந்து நெறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்சன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நெறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது அசிஸ்டன்ட் பாட் அப்டின்னா, இது வந்து ஏஐ குடுக்குற ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஏஐயும் எப்படி ஆன்சர் குடுக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். குவாரால வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து அசிஸ்டன்ட் பாட் அப்படின்னு இருக்கும். அது வந்து ஏஐ ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழ வந்து இங்க வந்து டிஎம் குரு அப்படின்னு ஒரு பெர்சன் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டடியிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இவங்க வந்து ஃபார்மர் ப்ளாகரா இருந்தவங்க. ஸோ இவங்க வந்து ஒரு லிங்க் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து digidiracademy.com அப்படின்னு ஒரு ஒரு ட்ரெய்னிங் வந்து போகுது நோய்டால. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து அவங்க ப்ரமோட் பண்றாங்க. அந்த இந்த வெப்சைட்ல இருக்கிறவங்க, அவங்களோட பிசினஸ வந்து இங்க வந்து குவாரால வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பிராண்டடான பீப்பிள தான் இங்க பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்மால் ஸ்கேலா ஆரம்பிச்சவங்களையும் நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ நம்ம நம்ம வந்து ஒரு அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்ல வந்து அவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே இருக்கு. எல்லாத்துலயும் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கதான் செய்யும். ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா என்னென்ன பண்ணலாம்? ஸோ ரிவ்யூஸ் கூட குடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பிராண்ட் குடுத்து வந்து நான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு ரிவ்யூஸும் வந்து பீப்பிள் குடுத்துருப்பாங்க. குவாரால ஆன்சர்ஸா குடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஆட்ஸ். ஆர் யூ லுக்கிங் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் ஹெல்த் கேர்? ஹெல்த் கேர் ஸ்பெசிஃபிக்கா வந்து இவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஸோ டிஜிட்டல் ஸ்கில் இன்ஸ்டிடியூட் அப்படின்றவங்க வந்து அவங்களும் ஆன்சர்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டார்ட் அப்ல ஜாயின் பண்ணிட்டு, அதுலருந்து வந்து நெறையா லேர்னிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்களே வந்து லேர்ன் பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க. ஓகேங்களா? ரீடிங் அப் Google அந்த மாரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து நீங்களே வந்து கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும்? ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னா, கண்டிப்பா வந்து இன்னோவேஷன், கிரியேட்டிவிட்டி எல்லாம் நெறைய இருக்கணும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், பீப்பிள வந்து கிளையண்ட்ஸ வந்து ஹேண்டில் பண்ற ஸ்கில்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கணும். அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், மல்டி டாஸ்கிங், டிசைனிங் ஸோ இந்த மாரி இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட பிராண்ட் வந்து இங்க எக்ஸ்போஸ் ஆகுது. டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்றவங்களும் இந்த கோர்ஸ் வந்து குடுக்குறாங்க அப்படின்ற அவங்களோட பிராண்ட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகுது.
ஸோ இது வந்து ஹோஸ்டிங்கர் கொடுத்த ஆன்சர். ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ நிறைய பீப்புள், அதாவது இந்த ஃபீல்ட்ல இருக்கிற நிறைய பீப்புள் வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர் அட் TCS. ஸோ வாட் இஸ் த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்றதுக்கு இவங்களும் வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்கு, ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து ஜென்ரிக்கா வந்து இந்த டாபிக்கை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ற மாதிரி எழுதல, ஜென்ரிக்கா வந்து ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரலா ஆன்சர் பண்ற பீப்புள்ஸ் இருப்பாங்க, பிராண்டை எக்ஸ்போஸ் பண்ற பீப்புள்ஸ் இருப்பாங்க, ஸ்பெசிஃபிக்கா கோர்ஸை ப்ரமோட் பண்ற பீப்புளும் இருப்பாங்க. ஸோ எல்லாமே மிக்ஸ்ட் அப்பா தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால வந்து இங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரியும் அப்படின்றதுக்காக பீப்புள் வந்து குவாரால வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி எந்த மாதிரி கத்துக்கலாம். ஸோ ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கும், ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் கிட்ட அட்வைஸ் கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த குவாரா பிளாட்ஃபார்மும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இவங்க வந்து சிம்பிளி லேர்ன் அப்படின்றத வந்து சஜஸ்ட் பண்ணிக்காங்க, ஓகேங்களா. டெக் ஸ்டாக். ஸோ ஒரு ஒரு பர்சன் வந்து நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணி இங்கெல்லாம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது கூட அவங்களோட பிராண்டையும் ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 4-5 சொல்றாங்கன்னா அதுல வந்து அவங்களோட பிராண்டும் ஒண்ணா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ பிராண்ட்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து லேர்னிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்து குவாரால வந்து பீப்புள்ஸ் வர்றாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி வரும்போது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு நீட் இருக்கு, அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து அவங்க குவாராக்குள்ளேயே வர்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அவங்க ஏதாவது ஒரு இதுல வந்து சூஸ் பண்ணி நம்மளோட பிராண்ட் விசிபிள் ஆச்சுன்னா அவங்க நம்மளோட பிராண்டை சூஸ் பண்ணி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து குவாரா வந்து இன்னுமே வந்து ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்மா வந்து இருக்கு. ஸோ அதனால குவாராலையும் பீப்புள்ஸ் வந்து ஆட்ஸ் ரன் பண்றாங்க. ஆட்ஸ் ரன் பண்ணி தான் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு இல்ல. நீங்க ஆர்கானிக்கா இப்ப நீங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நீங்க ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் நீங்களே வந்து ஆர்கானிக்கா வந்து இதுல பண்ணலாம். ஒரு கொஸ்டின் கேட்டு உங்க பிராண்ட பத்தி சொல்றது, இல்ல அப்படின்னா இல்லன்னா நீங்களே வந்து கொஸ்டின் டைப் பண்ணி பீப்புள்ஸ் கிட்ட ஆன்சர்ஸ் கேட்கும்போது நிறைய ஆன்சர்ஸ் வரும். அதுல வந்து நீங்களும் ஆன்சர் பண்ணி உங்க பிராண்ட வந்து நீங்க எக்ஸ்போஸ் பண்ணலாம். அந்த மாரி வந்து ஒரு கம்யூனிட்டி மாரி நீங்க பில்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இல்ல உங்களோட ஸ்பேஸ் அப்படின்னு நீங்க தனியா கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்க ஸ்பேஸ்ல வந்து நீங்க போயிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து குவாரா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. வேற டவுட் இருக்குங்களா குவாரா மார்க்கெட்டிங்? ஏதாவது ஒரு 1/2 hour வரல இல்லைங்களா, அது என்னன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சரி. குவாரா அப்படின்ற பிளாட்ஃபார்ம்னா என்னன்னா, பீப்புள் வந்து டிஸ்கஷனுக்காக கிரியேட் பண்ணதான் இந்த பிளாட்ஃபார்ம், ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பீப்புள் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மத்தவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் வந்து அந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. ஸோ இது வந்து ஸ்பெசிஃபிக்கா பிஸ்னஸுக்குன்னு இல்லாம இன்னும் நிறைய, அதாவது பீப்புள் வந்து அவங்களோட சைக்காலஜிக்கலா வந்து அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய ஸ்பேசஸ் இருக்கு. நம்ம வந்து
என்ன ஸ்பேஸ்ல தேடினாலும் ஃபுட் ரிலேட்டடா, மியூசிக் ரிலேட்டடா, ஃபேஷன் அண்ட் ஸ்டைல் இன்னும் நெறைய ஸ்பேஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே இதுல வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்க வந்து ஹோம் இன்டீரியர்ஸ் அப்டின்னா, ஒரு ஸ்பேஸ கிரியேட் ஸ்பேஸ் அப்டின்னு குடுத்தீங்கன்னா, இங்க போயிட்டு ஹோம் இன்டீரியர்ஸ் அப்டின்னு குடுத்துட்டு, உங்க பிசினஸ் பத்தி ஏதாவது குடுத்துட்டு, கிரியேட் குடுத்தீங்கன்னா, இந்த மாரி கிரியேட் ஆயிரும். இந்த மாரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். அதுல நீங்க அட்மினா இருப்பீங்க. ஸோ இங்க வந்து பீப்பிள் வந்து இன்வைட் பண்ணி, உங்க பேஜையும் ஃபாலோ பண்ண சொல்லி, நீங்க நெறைய இதுல வந்து டிஸ்கஷன்ஸ் நடத்தலாம். ஓகேங்களா? இல்ல வந்து ஒரு ப்ளாக் சப்மிஷன் மாரி பண்ணலாம். இந்த மாரி நெறைய பண்ணும்போது, நெறைய பீப்பிள் கிட்ட வந்து ரீச் ஆகும். இப்ப Googleலயே வந்து பீப்பிள் ஏதாவது கொஸ்டின்ஸ் டைப் பண்றாங்கன்னா, அது கண்டிப்பா Quora வந்து ஒரு டாப் பிளாட்ஃபார்ம் அப்டின்றனால, அது Googleல வந்து விசிபிள் ஆகும். ஓகேங்களா? நீங்க போடுற எல்லா கன்டென்ட்டுமே வந்து Quoraல வந்து பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அது Googleல விசிபிள் ஆகும்போது, பீப்பிள் வந்து உங்களோட பிசினஸ்க்கு வந்து ரீச் ஆவாங்க. ஓகே. ஸோ ஆன்சர்ஸ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, நெறைய கொஸ்டின்ஸ் குடுத்துருப்பாங்க. இந்த மாரி அ இது பேஸ்டா ஓகேங்களா? நான் சூஸ் பண்ண ஸ்பேஸ் பேஸ்டா இதுல வந்து கொஸ்டின்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா வந்து உங்க அ பிசினஸ் ரிலேட்டடா ஸ்பேஸஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடா உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர்ஸ் பண்ணலாம். ஓகே. நீங்க வந்து ஆன்சர்ஸ் கூட கேட்கலாம். கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் இங்க மேல வந்து ஆஸ்க் கொஸ்டின்னு வரும். இப்ப ஹோமுக்கு போனீங்க அப்டின்னா, ஆஸ்க் கொஸ்டின்னு வரும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்க ஏதாவது ஒரு கொஸ்டின் டைப் பண்ணி என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களோட கொஸ்டின் வந்து மத்தவங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் பண்ணணும்னா கொஸ்டின்ஸ் நெறைய வரும். அதுக்கு வந்து நீங்க உங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் வந்து நீங்க குடுக்கலாம். இல்ல ஆர்டிக்கிள் கிரியேட் பண்ணா, ஆர்டிக்கிள் மாரி கிரியேட் பண்ணி, அதுல உங்களோட வெப்சைட் லிங்கையோ, இல்ல வந்து கான்டாக்ட் இன்ஃபோவோ, மெயில் ஐடியோ கனெக்ட் பண்ணி பீப்பிள் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பீப்பிள் ஓகே. வந்து அத பார்த்துட்டு, அவங்க வந்து உங்க பிசினஸ்ல இன்ட்ரஸ்டடா இருந்தாங்கன்னா, கான்டாக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஜென்ரலா வந்து பீப்பிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. Quora பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆர்கானிக்லயே வந்து நல்ல லீட்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. Quora. ஏன்னா பொட்டன்ஷியல் கஸ்டமர்ஸ் அதாவது அந்த நீட் இருக்கிறவங்க தான் வந்து இந்த Quoraக்குள்ளேயே வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடா தெரியணும் அப்டின்னா தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோம் இன்டீரியர்ஸ்ன்னு போடுறேன் சர்ச்ல. ஸோ ஹவ் இஸ் த ஹோம் இன்டீரியர் சர்விஸ் புரொவைடட் பை நோ புரோக்கர். ஓகேங்களா? ஹவ் டு ஐ இம்ப்ரூவ் மை ஹோம் இன்டீரியர் டிசைன்? வாட் ஆர் த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் ஹோம் இன்டீரியர் டிசைன்? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுக்கு ஆல்ரெடி ஆன்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 ஆன்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணணும் அப்டின்னா, இந்த ஆன்சர்ல போய் கிளிக் பண்ணிட்டு, இதுக்கு வந்து நீங்க ஆன்சர் குடுக்கலாம். ஸோ குடுக்கும்போது, ஸோ இந்த 19 ஆன்சர்ஸுமே வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அசிஸ்டன்ட் பாட் அப்டின்றது ஏஐ ஆன்சர். ஸோ கீழ பாருங்க, இது ஒரு பிராண்ட். இவங்க வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க Quoraல. ஸோ இவங்க வந்து மனிஷா ஜா அப்படின்றவங்க வந்து ஆ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிளா வந்து ஒரு பெர்சனலா ஒரு இது வந்து குடுத்துருக்காங்க. மை கசின் இன்டீரியர் டிசைன். ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க அப்படின்றத பத்தி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ரமோட்டிவா இல்ல. ஒரு ஜெனரல் ஆன்சர் மாரி இருக்கு. அகைன் ஒரு ஆட் குடுத்துருக்காங்க. இப்ப இங்க பார்த்தீங்க அப்டின்னா, இந்த பெர்சன் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒரு வ்ளாக் மாதிரியே குடுத்து, இமேஜஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எண்ட்ல வந்து அவங்க பிராண்ட வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ பாருங்க, செக் ஃபார் மோர் ஐடியாஸ் அப்டின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிரும். duragates.com போர்ட்ஃபோலியோ அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட். அவங்க வந்து டிஃப்ரெண்ட் இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் Quoraல வந்து பீப்பிள் வந்து ப்ரமோட் பண்றாங்க. ஸோ Google Adsஸே வந்து Quoraல வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ லைஃப் ஸ்டைல் எல்ஜி லைஃப் ஸ்டைல் ஸ்க்ரீன். ஸோ இவங்களும் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிக்காங்க. ஜஸ்ட் ஒரு இமேஜ் போட்டு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட பிராண்ட் வந்து இங்க ப்ரமோட் ஆகுது. பிளஸ் அவங்களோட வெப்சைட்டும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அவங்களோட வெப்சைட் இன்டீரியர்ஸ் வந்து அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்றது. என்னென்ன சர்வீஸ் பண்றாங்க அப்படின்றது கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஆர்கானிக்கா பண்றது. ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ ஒன்ஸ் இன்சியலா சொன்னதுல இருந்து நீங்க ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி. ஸோ அடுத்தது வந்து லிங்க்டின். லிங்க்டின் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. இதுவே இப்பதான் கேள்விப்படும் Quoraன்றது. இது எப்படிமா ஒரு ஆப் மாதிரி இருக்குங்களா? மொபைல்ல இறக்கணுங்களா இல்ல லேப்டாப்ல தான்? மொபைல்லையும் Quora ஆப்பும் இருக்கு. வெப் பேஸ்டாவும் நீங்க பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஷன் இருக்கு. சரி சரி. இது Quora எப்படின்னா மேக்ஸிமம் டெக்ஸ்ட் ரிலேட்டடா தான் வரும். ஓகேங்களா? நீங்க சரி வந்து சரி. நிறைய எழுதுற மாதிரி இருக்கும். கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். ஆர்டிகல் சப்மிட் பண்ணிட்டு அதுல இருந்து உங்களோட பிசினஸுக்கு லிங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது என்னன்னா பீப்புள் வந்து அவ்வளோ ஈஸியா வந்து டெக்ஸ்ட் படிக்க விரும்ப மாட்டாங்க. ஓகேங்களா? ஆமா. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவசியம் இருந்தா மட்டும்தான் அந்த பீப்புள் வந்து அதுக்குள்ள வருவாங்க. ஸோ பொட்டன்ஷியல் ஆடியன்ஸ வந்து நீங்க பிடிக்கணும் அப்படின்னா Quoraலலாம் இன்வால்வ் ஆனீங்கன்னா, இப்போ ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க Facebookல, Instagramலனா நிறைய பேர் என்டர்டெயின்மென்ட்டுக்காகவே பார்ப்பாங்க. இல்லைங்களா? ஜஸ்ட் டைம் ஆமா. பாஸுக்குன்னே பார்ப்பாங்க. ஸோ அங்க வந்து கிடைக்கிற ஆடியன்ஸ விட, இதுல வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. உங்களோட பிசினஸ தேடியே வர்ற ஆடியன்ஸ் வந்து நெறைய பேர் வருவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு லீட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனால தான் வந்து Quora வந்து யூஸ் பண்றோம். சரி சரி. LinkedInனும் வெப்சைட்லயும் இருக்கு. ஈவன் வந்து மொபைல் ஆப்லயும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ LinkedIn அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட். இங்க வர்ற பீப்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து அ மார்க்கெட்டிங் பேஸ்டா வர்றத விட, கேரியர் பேஸ்டா தான் நெறைய பேர் வருவாங்க. இந்த LinkedIn வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு வந்து ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, இப்ப ஒரு ப்ரொஃபஷனல் வந்து இருக்காங்க அப்படின்னா, இப்ப வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் வந்து இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரொஃபைல வந்து LinkedInல வந்து அவங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா, சப்போஸ் இப்ப வந்து அவங்க வந்து ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஒரு ஜாப்ல இருந்தாலும் சரி, அவங்கள ஐடென்டிஃபை பண்றது வந்து ஈஸியா பண்றதுக்காக தான் இந்த LinkedIn வந்து வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பிசினஸ் வந்து ஒரு அவங்களுக்கு தேவையான ப்ரொஃபஷனல்ஸ ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு இந்த LinkedInல. ஸோ இதுல இருக்கிறவங்களோட ஈவன் சிஇஓ இல்ல ஒரு பெரிய பிசினஸ்ல இருக்கிற சிஇஓ, மேனேஜர்ஸ், ஹெச்ஆர் ரெக்ரூட்டர்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நெறைய பீப்பிள்ஸ் வந்து இதுல இருப்பாங்க. ஒரு பிசினஸ் ஆர்கனைசேஷன் இப்போ ஒரு பிசினஸ் வந்து அவங்க புதுசா வந்து செட்டப் பண்றாங்கனாலே, ஆ எய்தர் இட் இஸ் ஐடி பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஸ்மால் ஸ்கேல் பிசினஸா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு LinkedIn வந்து கிரியேட் பண்ணிருவாங்க. ஓகேங்களா? LinkedIn பேஜ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் பேஜ் மாதிரி அவங்களுக்கு. ஓகேங்களா?
ஸோ அதுல இருந்து பீப்பிள் வேற பிசினஸ்ல இருக்கிறவங்கள வந்து அவங்கள வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து இந்த லிங்க்டின் வந்து கிரியேட் பண்றது. ப்ரிஃபர் ஜாப் சர்ச் பண்றவங்க ஈவன் அவங்களுக்குமே வந்து இந்த லிங்க்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் ஏன்னா நிறைய ஹையர் லெவல்ல இருந்து ஸ்மால் லெவல்ல இருந்து ஹையர் லெவல் எம்ப்ளாயீஸ் வரைக்கும் வந்து லிங்க்டின்ல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து நிறைய பீப்புள்ஸ் இதுல என்கேஜ் ஆகுறதுனால அவங்க வந்து ஒரு ட்ரூ ஆடியன்ஸஸா இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து அவங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப குவாராக்கு போனோம்னா நெறைய வந்து சேல்ஸ் அதாவது சிஇஓ அப்படின்னு போட்டிருப்பாங்க. பட் அவங்க சிஇஓவா இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபேக் ஐடென்டிட்டி குடுத்துட்டு உள்ள வருவாங்க. பட் லிங்க்டின்ல வந்து அந்த மாரி ஃபேக் ஐடென்டிட்டி குடுத்துட்டு உள்ள வர முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இப்ப நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு கம்பெனி போடுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் டாடா கன்சல்டன்சி அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. டிசிஎஸ் பத்தி போடுறேன் அப்படின்னா, ஸோ டிசிஎஸோட லிங்க்டின் பேஜ் வந்து இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த டிசிஎஸ்ல யார் யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்றத முதற்கொண்டு நான் இங்க பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பீப்பிள்ஸ் யார் யார் இருக்காங்க. ஸோ ஜாப்ஸ் டிசிஎஸ்ல ஏதாவது ஜாப்ஸ் இருக்கா? அங்க லைஃப் எப்படி இருக்கு? டிசிஎஸ்ல ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காங்களா? ஸோ இதுல வந்து 6,68,664 அசோசியேட்டட் மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்காங்க டிசிஎஸ்ல மட்டும். ஓகேங்களா? ஸோ எந்தெந்த பிளேசஸ்ல இருந்து பீப்பிள் அசோசியேட் ஆயிருக்காங்க? எங்கெங்க படிச்சவங்க வந்திருக்காங்க டிசிஎஸ்ல? ஓகேங்களா? ஸோ இந்த மாரி வந்து நெறைய அனாலிட்டிக்ஸ் வந்து தெரியும். ஸோ இதுல வந்து அவங்க ஃபேக் ஐடென்டிட்டி வந்து குடுக்கவே முடியாது. பிகாஸ் வந்து இந்த பீப்பிள்லாம் வந்து இந்த ஈஸியா வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் வந்து ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிருவாங்க. இவங்க வந்து இந்த கம்பெனில ஒர்க் பண்ணவே இல்ல அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து அவங்க ப்ரொஃபஷன வந்து ஒரு ட்ரூ ஐடென்டிட்டியா தான் குடுப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த பேஜ வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாங்க. லிங்க்டின் அப்படின்றத வந்து ப்ரொஃபஷனல் பேஸ்டா வந்து ஒரு ட்ரஸ்டட் ஆ பிளாட்ஃபார்மாவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மெயினாவே ஒரு நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம். ஸோ பீப்பிள் வந்து அ எப்படி சொல்றது? ஒரு ப்ரொஃபஷன் ரிலேட்டடா வராங்க அப்படின்னா வந்து, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சப்போஸ் வந்து இப்ப நான் ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. டாப் ரியல் எஸ்டேட் குரூப்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பா வந்து இதுலலாம் வந்து இருப்பாங்க. ஸோ ஓப்பல் குரூப், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் ரியல் எஸ்டேட், மாஸ்டர் மைண்ட் கம்யூனிகேஷன் ரியல் எஸ்டேட், கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுல அப்டேட்டடா இருக்கும். இதுலயும் சைன் அப் பண்ணணுமாம்மா? இந்த இதுலயும் ஓபன் பண்ணிட்டு? ஆமாங்க சார். கண்டிப்பா சைன் அப் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட அட்ரஸ், உங்க அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்கும். ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களோட இமெயில் ஐடி கேட்கும். வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுல அக்கவுண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ஓகே, ஓகே. ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு பெர்சன பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலுமே, அந்த பெர்சனோட நேம் டைப் பண்ணி அது ரிலேட்டடாவும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடா என்னென்ன கம்பெனி இருக்கு? ஹல்மா பிஎல்சி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேன்ஸ்ட்ரான், இன்சைடியா. ஸோ இந்த மாரி நெறைய கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா? ப்ராடக்ட்ஸ் பேஸ்டா நீங்க பார்க்கணும் அப்படின்னாலும், ப்ராடக்ட் பேஸ்ல பார்க்கலாம்.
ஸோ உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடா போட்டு பார்ப்போம். ஹோம் இன்டீரியர்ஸ் இல்லாட்டி யூபிவிசி விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்னு போட்டு பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி டோர்ஸ் அண்ட் விண்டோஸ், பிரிடான் விண்டோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. மார்க்கிடெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுக்குள்ள சாரி பிரிடான் விண்டோஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு போனோம்னா பேஜ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் அவங்க யாருக்கு பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்க என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் பேசிக்கா வந்து ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு லார்ஜ் லார்ஜ் ஸ்கேல் கம்பெனினா கண்டிப்பா வந்து நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஜஸ்ட் வெப்சைட் அண்ட் 2 to 10 எம்ப்ளாயீஸ் வரைக்கும் தான் வச்சிருக்காங்க. ஸோ எந்தெந்த பீப்புள் அதுல இருக்கிற பீப்புள் வந்து லிங்க்டின்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா லிங்க் ஆயிரும் இதுல. ஸோ இந்த இந்த கம்பெனில வந்து யார் யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் வந்துரும். எம்ப்ளாயீஸ் சர்ச் எம்ப்ளாயீஸ் பை டைட்டில் கீவேர்ட் ஆர் ஸ்கூல். ஃபோர்மன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸோ 594 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இருக்காங்க. இதுலயுமே வந்து பீப்புள் வந்து அவங்களுக்கு வந்து ஆஹ், தெரிஞ்ச பிசினஸா இருந்தா வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கே வந்து நிறைய பிசினஸ் தெரியுது அப்படின்னா இந்த பிசினஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவங்க என்னென்ன போஸ்ட் எல்லாம் போடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஃபாலோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன போஸ்ட் எல்லாம் போடுறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து உங்க ஃபீட்ல வந்து வந்துரும். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து ஹோமுக்கு போனீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்க எல்லாமே என்னென்ன வந்து ஃபீட் போட்டிருக்காங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுலயுமே வந்து பீப்புள் வந்து ஆட் ரன் பண்றாங்க. ஸோ இந்த ப்ரமோட்டட் அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆட்ஸ். ஸோ இவங்க வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்காக வந்து ஆட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ரிலேட்டட் டு கம்பெனி கம்பெனி பேஸ்டாவே தான் நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஐஐடிஎம் இவங்க வந்து ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்ளைட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் கோர்ஸ் வந்து ப்ரமோட் பண்றாங்க. இதுவுமே ஒரு ஆட் தான். ஸோ ஒரு ஷார்ட் ஃபிலிமை வந்து ஆடா கொடுத்துருக்காங்க இவங்க. ஸோ ஐலாண்ட் ட்ரீம்ஸ். ஸோ இது வந்து வியட்நாம் இஸ் மோர் தென் ஹிஸ்டரி ஆஃப். ஸோ வியட்நாம் பத்தி சம்திங் அது ரிலவெண்ட்டா ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க, டிராவல் ரிலவெண்ட்டா. அகைன் ஐபிஎம் வந்து கோர்ஸ் ரிலவெண்ட்டா வந்து ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்ல வந்து உங்க நெட்வொர்க்ல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்களோட இது வந்து காமிக்கும். ஓகேங்களா? ஸோ ஜாப்ஸ் LinkedInல வந்து நெறைய ஜாப் போஸ்டிங் இப்ப வந்து உங்களுக்கு ஏதாவது உங்க பிசினஸ் ரிலவென்ட்டா எம்ப்ளாயி வேணும்னா, நீங்களுமே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணலாம். பீப்பிள் வந்து இதுல பார்த்துட்டு உங்கள கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெசேஜஸ்ல வந்து பீப்பிள் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கோர்ஸ் ரிலேட்டடா, இல்ல ஏதாவது ஆஃபர் பண்ற மாதிரி, அந்த மாரி நெறையா ஸ்பான்சர்டு ஸ்பான்சர்டு ஆட் ரிலேட்டடா நெறையா வரும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்க ஃபாலோயர்ஸ் ஏதாவது புதுசா ஏதாவது அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்டின்னா, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ப்ரொஃபைல்ல வந்து வியூ ப்ரொஃபைல் அப்படின்னு குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டா தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன், நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அத பத்தின ஒரு இது வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்க வந்து அ கான்டாக்ட் இன்ஃபோ வந்து சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரொஃபைல் செக்ஷன்ல வந்து ப்ரொஃபைலு இல்ல ஆட் அபௌட் அப்டின்னா, உங்கள பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்க குடுக்கணும்னா குடுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கில்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்னா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் பிசினஸ். ஸோ நம்ம பிசினஸ்க்காக தான் இது வந்து பெர்சனலா உங்களுக்கு வந்து காமிக்கிற விஷயங்கள். ஓகேங்களா? ஸோ LinkedInலயும் வந்து எப்படின்னா, Facebook மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீங்க கிரியேட் பண்ற அக்கவுண்ட் வந்து பெர்சனலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பிசினஸுக்குன்னு தனியா பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, நீங்க வந்து இன்னொரு பேஜ் வந்து தனியா கிரியேட் பண்ற மாரி. கிரியேட் எ கம்பெனி பேஜ் அப்டின்னு போயிட்டு, உங்களோட கம்பெனி என்னவா இருக்கு? சப்போஸ் வந்து ஸ்மால், மீடியம் அண்ட் லார்ஜ் பிசினஸா இருந்தா அத செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஷோகேஸ் பேஜ், சப் பேஜஸ் அசோசியேட்டட் வித் அன் ஸோ இது வந்து இன்னொரு பேஜ் மாதிரி. உங்க பெர்சனல் பேஜோட இன்னொரு பேஜ் மாதிரி. இல்ல நீங்க ஏதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல்ஸ் அண்ட் யுனிவர்சிட்டீஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்படி Facebookல வந்து ஒரு பெர்சனல் அக்கவுண்ட் எடுத்துட்டு, அதுல வந்து நீங்க உங்க பிசினஸுக்காகன்னு தனியா பேஜ் கிரியேட் பண்றீங்களோ, அதே மாரி தான் LinkedInல. ஃபர்ஸ்ட்டு நீங்க சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெர்சனல் அக்கவுண்ட் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்துட்டு இந்த ஃபார் பிசினஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு நீங்க வந்து லாஸ்ட்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, உங்க கம்பெனி பேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து நேம் ஆஃப் யுவர் ஆர்கனைசேஷன், யூனிக் அட்ரஸ் அதாவது LinkedInல வந்து உங்க கம்பெனி அந்த ஸ்டார் இருக்கிற இடத்துல வந்து அந்த அட்ரஸ் நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அந்த அட்ரஸ் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆர்கனைசேஷன் சைஸ் எவ்ளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்க? 0 டூ 1 இருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம். எப்படி பப்ளிக் கம்பெனியா? கவர்ன்மென்ட் ஏஜென்சியா? நான் ப்ராஃபிட்டா? இல்ல வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டா? அதையும் நீங்க போட்டுக்கலாம். லோகோன்னு வந்து நீங்க போட்டுக்கலாம். டேக்லைன் அதாவது உங்களோட பிரீஃபா வந்து உங்க பிசினஸ பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ண நெனச்சீங்கன்னா, அந்த டேக்லைன நீங்க குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஐ வெரிஃபை தட் ஐ அம் ஆத்தரைஸ்ட் ரெஸ்பான்ஸ் அதாவது நீங்க ஆத்தரைஸ்டு ஆர்கனைசேஷனா இருந்தா இத குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இதெல்லாம் குடுத்ததுக்கு அப்புறமும், உங்களோட கம்பெனி பேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். கிரியேட் ஆன பேஜ் வந்து சிமிலரா இந்த மாரி ஒரு பேஜ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இண்டஸ்ட்ரி வந்து
மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ லோகோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டேக் லைனா. ஸோ சேம் குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். அவங்க குடுத்துருக்க டேக் லைனே. ஸோ இது வந்து இந்த மாரி டிஸ்ப்ளே ஆகும். "வி.ஆர் டிஜிட்டல்" அப்படின்றது ஹெட்லைன். அது கீழ வந்து டேக் லைன் வந்து டிஸ்ப்ளே ஆகும். லோகோ எதுவும் நம்ம குடுக்கல. ஸோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் பேஜ் அப்படின்னு குடுத்தோம்னா, ஏதோ ஒண்ணு விட்டுருக்கோம். This public URL is already in use. You can either edit the URL above or view the. ஸோ இந்த URL வந்து ஆல்ரெடி இருக்காமா. "வி.ஆர் டிஜிட்டல்" அப்படின்றது. சரி வி டிஜிட்டல்னு குடுத்து பார்ப்போம். இதுவும் ஆல்ரெடி யூஸ்ல இருக்காமா. என்னதான் குடுக்குறது? டிஜிட்டல். 1, 2, 3. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்ன்னு ஒரு பேஜ் வச்சிருக்காங்க. என்ன பண்றது? அது மறுபடியும் முதல்ல இருந்து வரும் போலயே. ம். இதுலயும் ஒரு பேஜ் இருக்கு. ஆமா கம்பெனி பேஜா யூஸ் பண்ண வேண்டாம். ஷோகேஸ் பேஜா யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய இருக்கே இதுலயுமே. ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருந்துச்சுன்னா, இத அசோசியேட் பண்ணிக்கலாம். ஸோ வேற என்ன குடுக்கறது?
ஓகே, ஃபைன். இது இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் மாஸ்டர்ஸ் 1 2 3. செல்ஃப் எம்ப்ளாய்டு லோகோ வேண்டாம். ஸோ கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, பிஸ்னஸ் பேஜ். ஸோ இதுல என்னன்னா டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, என்னென்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. பேஜ் போஸ்ட் அனாலிட்டிக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வரும் பிஸ்னஸ் பேஜ் அப்படின்றனால. ஓகேங்களா, ஸோ ஃபீட் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து இன்பாக்ஸ், எடிட் பேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். ஸோ மெயின் வந்து அனாலிட்டிக்ஸ் தான். ஸோ இதுல வந்து உங்களோட பிஸ்னஸோட டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்றீங்க அப்படின்னா ஆட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா மேல உங்களுக்கு அந்த பேஜோட மேல வந்து தெரியும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து எதுக்காக பண்றீங்க, யாருக்காக பண்றீங்க, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து லிமிட்டடா ஜஸ்ட் ஒரு 1 சென்டென்ஸ் குடுக்குறேன். பட் இத வந்து நீங்க வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணி குடுக்கணும். ஸோ பீப்பிள் வர்றவங்களுக்கு வந்து உங்க பிசினஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டா தெரியிற மாரி நீங்க குடுத்தீங்கன்னா, உங்க ட்ரஸ்ட் வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ உங்க கான்டாக்ட் நம்பர் குடுக்கலாம். எந்த இயர் ஃபவுண்ட் பண்ணியிருக்கீங்க உங்க கம்பெனி. ஸ்பெஷாலிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத வந்து நீங்க வந்து ஆட் பண்ணலாம். எப்படி குடுக்கணும்? HTTPSன்னு குடுக்கணுமா? www அக்செப்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணி குடுக்க சொல்லுது. வேற ஒண்ணும் இல்ல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அ பேஜ் லோகோ குடுக்கணும். நேம், உங்க பப்ளிக் URL, டேக்லைன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பட்டன்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஃபாலோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா, சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அபௌட் டீட்டெயில்ஸ் ஒர்க் பிளேஸ் பத்தி ஏதாவது குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஸோ ஏதாவது உங்க ஒர்க் பிளேஸ் ரிலேட்டடா ஏதாவது பாலிசி இருக்கா? ஒர்க் பிளேஸ் பாலிசி அந்த மாரி ஆட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்கன்னா பண்ணலாம். கமிட்மெண்ட்ஸ், லொகேஷன்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணலாம். லீட் ஜென் ஃபார்ம் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். ஒரு ஃபார்ம் வந்து நான் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வைக்கலாம். ஸோ பீப்பிள் வந்து வர்றவங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம பிசினஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு குடுக்கலாம். லாங்குவேஜஸ் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது லாங்குவேஜஸ் குடுக்கணும்னா குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போஸ்ட். ஸோ இங்கேயுமே வந்து நீங்க ஆர்டிகல்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணலாம் பீப்பிள் கிட்ட. ஓகேங்களா? ஒரு நல்ல ஆர்டிக்கிளா எழுதி உங்க பிசினஸ் ரிலேட்டடா வந்து
பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ பீப்புள் வந்து அத வியூ பண்ற மாரி, நெறைய பீப்புள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாரி வந்து ஒரு பெஸ்ட் ஆர்டிக்கிள் சூஸ் பண்ணி நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ பீப்புள் பார்க்கும்போது நம்மளோட பிசினஸ்னா இப்படிதான் தெரியும். எத்தனை எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, எந்த பேஸ்டான என்ன மாரியான பிசினஸ் இது, ஓகேங்களா? ஸோ இதுல வந்து ஏதாவது ஜாப்ஸ் பத்தி போஸ்ட் பண்ணியிருக்காங்களா? பீப்புள் எத்தனை பேர் இருக்காங்க இதுல, ஓகேங்களா? நம்மளோட பேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம குடுத்தோம் இல்லையா? ஸோ பீப்புளுக்கு வந்து இந்த மாரி தான் விசிபிளா இருக்கும் நம்மளோட பேஜ். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுலயுமே வந்து நீங்க வந்து உங்க ப்ராடக்ட்ட செல் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பில்லிங் அ பில்லிங் வந்து நீங்க ஆட்ஸ் எல்லாம் கூட ரன் பண்ணலாம். அட்வர்டைஸ், ஓகேங்களா? ஸோ அட்வர்டைஸ் அப்படின்னு போனீங்கன்னா, ஸோ இங்கேயே வந்து அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஓகேங்களா? ஸோ ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணும். கேம்பெயின்ஸ் டீட்டெயில்ஸ், லிங்க்டின் பேஜ், அதுக்கப்புறம் வந்து எந்த பேஜுக்கு ரன் பண்ணீங்க. இப்ப நம்ம பிசினஸ் பேஜ் வந்து இதுதான். முன்னாடி இருந்தது வந்து பர்சனல் பேஜ். ஸோ நம்ம இந்த பிசினஸ் பேஜ கொண்டு போய் இதுல வந்து குடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அக்கவுண்ட் நேம் வந்து நான் வந்து டிஜிட்டல்னே குடுக்குறேன். கரன்சி வந்து USD ல இருக்கு. ஸோ நம்ம வந்து என்ன கரன்சி குடுக்கணுமோ அத குடுத்துக்கலாம். இந்தியன் ரூபினா இந்தியன் ரூபி. லிங்க்டின் பேஜ் எந்த லிங்க்டின் பேஜோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க குடுத்துக்கலாம். வி ஆர் டிஜிட்டல் அப்படின்னு குடுக்கலாம். ஐ அக்ரி டூ லிங்க்டின் அக்ரீமெண்ட்ஸ் அப்படின்னு குடுத்து கன்டின்யூ குடுத்தீங்கன்னா, ஸோ கேம்பெயின் கிரியேட் பண்றதுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் கேக்குது இது. ஸோ சேம் தான். இதுலயும் வந்து நீங்க ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ கேம்பெயின் செட்டப், அப்ஜெக்டிவ் எடுத்துக்கிட்டு, கேம்பெயின் டைப், நீங்க என்ன அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அவேர்னஸ், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நெறைய டைப்ஸ் வந்து இருக்கும். என்ன மாரியான ஆட்ஸ் கிரியேட் பண்ண போறீங்க? இமேஜா? இல்ல வந்து எந்த மாரி ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க? ஸோ அதெல்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி, நீங்க வந்து உங்களோட ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி ரன் பண்ணலாம். எப்படி மத்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல நம்ம ரன் பண்ணோமோ, அதே மாதிரி தான் இதுலயும் ரன் பண்றோம். ஸோ இங்க வர்ற ஆட்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ ஃபீட்ஸ்ல வரும் உங்களுக்கு ஆட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபீட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே ப்ரமோட்டட் ஆட்ஸ். இது வந்து ஒரு இமேஜ் பேஸ்டான ஆட், ஓகேங்களா? ஸோ இதுலயும் வந்து ப்ரமோட்டட் அப்படின்னு நெறைய கேக்குது, ஓகேங்களா? ஸோ இது நெறைய ஆத்தென்டிகேஷன்லாம் கேக்குது. ஸோ அதனால நான் உள்ள போகல. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் வந்து நம்ம எப்படி ஆட் பண்றது அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, அக்கவுண்ட் செட் பண்ணி ஆத்தென்டிகேஷன்லாம் குடுத்து ஆட்ஸ் கிரியேட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இதுவுமே ஆட் இமேஜ் பிளஸ் ஆ டெக்ஸ்ட். டெக்ஸ்ட்டும் இமேஜும் கலந்த மாரி ஒரு ஆட். ஓகேங்களா? இதுதான் வந்து லிங்க்டின் மார்க்கெட்டிங் வந்து பண்றது, ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த லிங்க்டின் மார்க்கெட்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்கா ப்ரொஃபஷனல் பேஸ்டா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இங்க வந்து ரொம்ப ட்ரஸ்டடான பீப்பிள்ஸ் தான் இருப்பாங்க, ஓகேங்களா? ஆ அதாவது ஃபேக் அக்கவுண்ட் எல்லாம் வந்து நீங்க இதுல கிரியேட் பண்ண முடியாது லிங்க்டின்ல.
கம் மத்ததுல கூட நாங்க வந்து ஃபேக் அக்கவுண்ட்ல கிரியேட் பண்ணலாம். பட் இதுல வந்து கிரியேட் பண்றது வந்து இட்ஸ் நாட் அது வந்து பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஈஸியா. ஸோ அதனாலேயே தான் வந்து LinkedIn வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா இருக்கு. ஸோ நெறைய பீப்பிள்ஸ் வந்து இதுல இருப்பாங்க. ஸோ இவர் வந்து GE கிரிட் சொல்யூஷன்ஸ்ல வந்து ஒரு இன்ஜினியரிங் மேனேஜரா இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்களோட ப்ரொஃபைல்ஸ கூட நம்ம போய் பார்க்கலாம். ஸோ இவங்க எங்க படிச்சிருக்காங்க. ஸோ ஸோ நம்மளோட போஸ்ட் இப்ப நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்க, ஆட் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அது என்ன ஆகும்னா, அதுவுமே வந்து இந்த மாரி நெறைய பீப்பிள்ஸ் கிட்ட போய் சேரும். ஓகேங்களா? ஸோ ஆ நம்மளோட ஆட்ஸ் ரன் ஆகும்போது யாருக்கு வேணா நம்மளோட ப்ராடக்ட் வந்து தேவையா இருக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு ஸ்மால் பிசினஸ் வந்து கனெக்ட் ஆகணும். நம்ம 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 கூட வந்து இன்னொரு பிசினஸும் கனெக்ட் ஆகுது அப்டின்னா, அதெல்லாம் வந்து LinkedInல வந்து பாசிபிளா இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிஇஓஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஇஓ அப்படின்னு போட்டீங்கன்னா, நெறைய சிஇஓஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா வந்து சிஇஓ, ஃபவுண்டர் அந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த மாரி லிஸ்ட் எல்லாம் காமிக்குது. ஸோ பெங்களூரு கிரிட் அப்படின்ற கம்பெனில வந்து சிஇஓவா இருக்காரு. 5 ஸ்கொயர் பிரைவேட் லிமிடெட். LinkedIn வந்து வெரிஃபிகேஷன்லாம் நெறைய பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதனாலேயே வந்து இத வந்து இன்னுமே வந்து பீப்பிள்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்மா பார்க்குறாங்க. ஓகே. ஸோ இதுல ஏதாவது டவுட் கேட்கணுமா உங்களுக்கு? ஒண்ணும் இல்லம்மா. அதான் நாளைக்கு அது சைன் அப் பண்ணிட்டு இது பண்ணிட்டு உங்களுக்கு சரி. ஓகே சார். சரி நாளைக்கு இன்னைக்கு கிளாஸ் இருக்குமாம்மா நாளைக்கு? நாளைக்கு இல்ல சார். சாட்டர்டே, சண்டே கிடையாது. மண்டே கிளாஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. LinkedIn வந்து ஆ நீங்க வந்து சைன் அப் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பெர்சனல் அக்கவுண்டாவது வச்சுக்கோங்க LinkedInல. ஓகேங்களா? சரி. ஈவன் தோ நீங்க மார்க்கெட்டிங் யூஸ் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு பெர்சனல் அக்கவுண்டாவது வச்சுக்கோங்க கண்டிப்பா. சரிங்கம்மா. ஓகே. அடுத்தது வந்து நம்ம பார்க்கறது வந்து Pinterest, Twitter இது 2மே பார்க்கணும். இது 2மே நம்ம நாளைக்கு மண்டே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. மத்தவங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ஆமா. அருண்குமார், தனுஷ்ராஜு, கார்த்திக். இல்ல மேம். ஓகே. ஓகே. நான் செஷன் வைண்ட் அப் நோ பண்றேன். மேம். ஓகே. நான் செஷன் வைண்ட் அப் பண்றேன். நாளைக்கு பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்கம்மா. ஸோ தேங்க் யூ. Pinterestனா என்ன? அதுக்கப்புறம் வந்து Pinterest பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லம்மா. ஓகே. ஸோ Pinterestம் அதுக்கப்புறம் வந்து இது ஆ Twitter இத பத்தி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. மண்டே சரி. டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. யா ஓகே மேம். Thank you ma'am. Ma'am, thank you ma'am.